Assalamualaikum and hello friends. Welcome back to my channel Ramiza's Journey. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கனவா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் மாமியோட சீக்ரெட் ரெசிபி. கனவா ரொம்ப பெருசு. அன்னைக்கு மார்க்கெட்டில் இப்போ சமைக்க போகிறோம். இந்த பக்கம் கனவாய்க்குள்ள மையம்லாம் எடுத்து விட்டோம். கனவா ரொம்ப பெருசு. மசாலா அது தான் இந்த ரெசிபி. இன்றைக்கி நாங்கள் இந்த கனவாவை எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணி சமைக்கிறது அதையும் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவாயை வெட்டுறோம் பாருங்க. அந்த கனவாயில் உள்ள இதையெல்லாம் உரிச்சு எடுக்கணும். இந்த கனவாயில் உள்ள இதை எடுக்கிறோம். அப்புறம் இந்த கனவாயை இந்த இது இருக்கு உள்ளது முட்டை இந்த இதுகளையெல்லாம் அது தாண்டி சுமந்து அது உள்ளது இருக்கேன். அப்புறம் இந்த கனவாயை இதை எடுத்துட்டோம். இந்த கனவாயை பாருங்க இப்படி உரிச்சு எடுக்கணும். இந்த கனவாயில் உள்ள தொலியை இப்படி கையை வச்சு இந்த கனவா தோலை இப்படி தான் உரித்து எடுக்கணும். ஆக்சுவலி குவைட் ஈஸியாக தான் இருந்துச்சு உரித்து எடுக்கிறதுக்கு. அதை ஸ்லோலி பீல் ஆஃப் பண்ணி அப்படியே பைய இழுத்தா நல்லா உறிஞ்சி வந்துடுது. கனவாயில் உள்ள மேத்தொலியை உரிச்சு எடுத்தாச்சு பாருங்க. இதை இப்போ நம்ம வெட்டி கழுவி சமைக்கணும் பாருங்க. Now we can cut the calamari to small pieces like this. நாங்கள் இதை கனவாக்கி இது பல்லுன்னு சொல்லுவோம். இதையெல்லாம் நாங்கள் வெட்டி எடுத்துருவோம். இப்போ நாங்கள் வெட்டுறோம் பாருங்க. இந்த இந்த இதில் உள்ளதை இப்படி வெட்டி எடுக்கிறத அது கனவாயோடைய பல்லுன்னு சொல்லுவான். இந்த நன்றைக்கு இதை இப்படி எடுத்துருவோம். இந்த பாருங்க மற்ற இதுகளையும் இந்த இதெல்லாம் நாங்கள் இந்த கனவாயுடைய பல்லும்பா அந்த இதில் உள்ளதை இப்படி வெட்டி எடுத்து கீழே விட்டுருங்க. அப்போத்தான் சமையலில் சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும். சரி, இந்த கண் அப்படியே எடுத்து கீழே விட்டுறணும். அப்போத்தான் வந்து கருப்பாக போகாமல் இருக்கும். பாருங்க இப்படி கத்தரியை வச்சு இதை இப்படி தோண்டி எடுத்துடணும். அப்போத்தான் அந்த இது இல்லாட்டா அந்த கருப்பு பூரா போய் கனவாயோட கலரை மாத்திருந்தா பத்தியில என்ன இப்படி இருக்கு. இந்த இருக்குது கண்ணு. இதை எடுத்துடணும். இதை எடுத்துட்டோம்னா நம்ம அந்த கண்ணுடைய இதை எடுத்துட்டோம்னா அந்த கருப்பு போயிட்டா நம்மளுக்கு அது நல்லா இருக்கு. சரி, இந்த கணவாயோடைய இந்த மேத்தொலியும் இங்கேயும் பிச்சை எடுப்போம். இந்த கணவாயோட மேத்தொலிய பிச்சையிலே அந்த கண்ணையும் கலக்கி விட்டுருவோம். இந்த இருக்குது இந்த வகையில் அந்த கண்ணை இப்போ வந்து இதுன்றோம் பாருங்க. இந்த பாருங்க இந்த கண்ணை இந்த ஓடுது பற்றியில அப்படியே இந்த இது அப்படியே எடுத்துட்டோம்னா அந்த கணவாயோடைய கலரு இந்த கணவாயோடைய கண்ணு வந்து அப்படியோ கருப்பாக போயிடும். ஆனால் பாவம் இந்த கனவா என்ன பாவம் பண்ணிச்சோ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 1.5 கிலோ கனவா ஆஃப்டர் க்ளீன் அண்ட் ஆல். இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இப்போ நம்ம கனவானம் காய்ச்ச போகிறோம். பாருங்க வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 4 சில்லி ஆட் பண்ணிடணும். அப்புறம் 3 டொமேட்டோ வெட்டி வச்சுருந்தது அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆஃப் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஓட்டுட்டோம். எந்த உரப்பாக இருக்குண்டு சின்ன பிள்ளைகள் சாப்பிடுங்க கொஞ்சம் குறைச்சி போடும். இப்போ நம்ம கறி மசாலா தூள் போடுறோம். கறி மசாலா தூள் 2 போடுறோம். இப்போ நம்ம
கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் when you see the oil ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுன்னா அந்த கிரேவிலேருந்து நீங்கள் கனவாவை ஆட் பண்ணிடலாம். எல்லா கனவாவையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த கனவா நல்லா சாஃப்டாக வேகும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த போட்டை நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொட்டேட்டோஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டு மூடி வச்சிடணும் வேகிறதுக்கு. கிரேவி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த போட்டை மூடி வச்சிடணும் அண்ட் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கனவாவும் அந்த பொட்டேட்டோவும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட கிரேவி ரெடின்னு அர்த்தம். நான் முக்கியமாக ஒரு இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு, உப்பு. ஸோ உங்களோட இஷ்டத்துக்கு உப்பு போட்டுக்கிடுங்க, மறந்துடாதீங்க. Okay friends, that's all for today. I hope you all like this video, and most importantly, for anyone who is watching my channel for the first time, please do subscribe. I will see you all again in another video. Until then, take care and Assalamualaikum.